சற்று மாறுபட்டு விளங்குவதாக கருதப்படுவதுதான் இந்தியாவின் கலாச்சாரம். இந்த கலாச்சாரம் சீர்குலைவதை விரும்புவதில்லை என்று ஒரு தரப்பினரும், மனிதனின் உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று ஓரின சேர்க்கையாளர்களும் மாறுபட்டு நிற்கிறார்கள். இரு தரப்பிலும் கருத்துகள் வலுக்கிறது. இந்தியன் கல்ச்சரில் கே அண்ட் லெஸ்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் அந்த அளவுக்கு வந்து வரவேற்பு இல்லை. காரணம் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி ரொம்ப ட்ரெடிஷ்னல் அண்ட் இமோஷ்னல் அண்ட் கல்ச்சுரல் பாண்டிங் இதெல்லாம் வந்து அவங்க ஒரு லேயர்ஸாக ஃபார்ம் பண்ணி வைக்கிறதுனால அந்தளவுக்கு வரவேற்பு இருக்க மாட்டேங்குது இந்தியன் சொசைட்டியில். அப்ராடில் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் மோர் ஓப்பன், ப்ராட் மைண்டட், வெல்கமிங் ஒரு மைண்ட் செட் இருக்கிறத நான் உணர முடியுது. ஏன்னா நான் 2-3 அப்ராட் கப்புள்ஸ் கையில் நான் பேசியிருக்கேன், அவங்க கையில் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன், அவங்க லைஃப் ஸ்டைலை வந்து நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்க வந்து சென்னைக்கு விசிட் பண்ணும்போது நான் அவங்க கையில் நேரடியாக இன்ட்ராக்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சதுனால அவங்க அங்கே என்ன மாதிரியான லைஃப் லீட் பண்ணுறாங்க, என்ன மாதிரியாக சொசைட்டி அவங்கள பெர்சீவ் பண்ணுது, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எந்த அளவுக்கு வாழறாங்க அப்படின்ற ஒரு ப்ராட் தாட் வந்து எனக்கு தெரிய வந்தது அது மூலமா. ஆனால் ஓரின சேர்க்கை தற்போது நம் கலாச்சாரத்தில் வேகமாக ஊடுருவிக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை நிலை. இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் அடிப்படை உரிமைகளான எழுத்துரிமை, பேச்சுரிமை, தனி மனித சுதந்திரம் ஆகியவைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் எழுத்தாளர் சாரு நிவேதிதா. ஹோமோசெக்சுவாலிட்டியை அது கேயாக இருந்தாலும் சரி, லெஸ்பியனாக இருந்தாலும் சரி, அதை ஒரு சமூக சீரழிவு, இது வந்து இயற்கைக்கு முரணானது அப்படின்லாம் நிறைய குற்றச்சாட்டுகள் எழுந்துக்கிட்டு இருக்கு, சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இது இந்த ஹெட்ரோசெக்ஸில் இருக்கிற ஒரு 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 பெரிய ஜனக்கூட்டம், ஒரு சமூகம், இதை வந்து அந்த எதிர்நிலையில் இருக்காங்கல்ல, அந்த லெஸ்பியன் அல்லது கே, அவங்க மேலே ஒரு வன்முறையை திணிக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அரசியல் சட்டத்துப்படி எல்லா மனிதர்களும் சமம் இந்தியாவில். அப்போ நான் ஒரு கேயாக இருந்தேன்னா நானுமே ஒரு ஹெட்ரோசெக்ஸ் ஆளுது ஈக்குவலான ரைட்ஸ் உள்ள ஒரு ஈக்குவலான ஒரு எனக்கு வந்து அந்த உரிமை இருக்குது. இப்போ நீங்கள் இதை வந்து சமூக சீரழிவு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, ஹெட்ரோசெக்ஸ் சமூக சீரழிவுன்னு பதிலுக்கு குற்றஞ்சாட்டலாம் இல்லையா? இந்தியாவில் ஓரின சேர்க்கை பழக்கம் நிராகரிக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த 2009ஆம் ஆண்டு கேஸ் அண்ட் லெஸ்பியன்ஸ் உறவு டெல்லி உயர்நீதிமன்றத்தால் சட்ட ரீதியான அங்கீகாரம் பெற்றது. ஆனாலும் இந்த கேஸ் அண்ட் லெஸ்பியன் திருமணத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கை. இக்காலகட்டத்தில் ஒரு ஆணும் பெண்ணுமே தங்களது குடும்ப உறவை நிலைநாட்டுவதில் படாத பாடுபட்டு கொண்டிருக்கும் வேளையில் இந்த புதுவிதமான உறவை வேரூன்றுவதற்காக இவர்கள் எடுத்து வைக்கும் அடிகள். ஸோ இந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்கள்கிட்ட வந்துட்டு நிறைய பேர் குற்றம் சொல்கிறது, இந்த சமுதாயம் சேர்ந்த மக்களை வந்து வெறுக்கிறதுக்கான காரணம்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்பில் அவங்க வந்து முழுசாக ஈடுபட மாட்டேன்றாங்க. ஒரு வருஷம் ஒருத்தர் கூட இருக்காங்க, இன்னொரு வருஷம் இன்னொருத்தன் கூட இருக்கிறாங்க. இதை நான் எப்படி அப்ரூவ் பண்ணி கல்யாண உரிமைகள்லாம் எதுக்கு இவங்க கேட்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் குற்றம் சொல்கிறாங்க. நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ரிலேஷன்ஷிப் எடுத்துப்போம். இந்தியா வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல், கல்ச்சுரல் அப்படி இப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அது உண்மையும் கூட. ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க நாம் எல்லாம் ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, பெரும்பான்மையான மக்கள்கிட்ட வந்து ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்துருக்கிறதுக்கான காரணம் எதுவாக இருக்குது கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ளே இருக்கிற காதல் இல்லை, குடும்பம், அந்த ஃபேமிலி, நம்மளோட குழந்தைகள், நம்மளோட அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க, சொசைட்டி நம்மளை பற்றி என்ன பேசும், டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டோன்னா ஒரு டிவோர்ஸியாக நம்ம எப்படி வாழ்கிறது, இந்த மாதிரியான குடும்பம் சம்மந்தப்பட்ட பல காரணங்களால் தான் ஒரு ஹஸ்பண்டும் மனைவியும் கடைசி வரைக்குமே சேர்ந்துருக்காங்க. இது எத்தனையோ குடும்பங்களில் ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். பிகாஸ் இட்ஸ் ஸோ ட்ரூ அப்படின்னு இருக்குது. ஸோ இத்தனை சுமைகளை தாண்டியும் நிறையா பேரால் அந்த சுமைகள் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஈடு கொடுக்காம தே கோ டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் டிவோர்ஸ் அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி எந்த ஒரு பிணைப்புகளும், ஒரு குடும்ப சங்கிலி, ஒரு பிணைப்பு, ஒரு பாண்ட் எதுவுமே கிடையாது இந்த கே ரிலேஷன்ஷிப்பில். ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்களை எப்படி கடைசி வரைக்கும் சேர்ந்து இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியும்? ஸோ அவங்களுக்கு முதல்ல உரிமைகள் கொடுக்கணும். அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அவங்களும் இந்த மாதிரி ஒரு குடும்பமாக வாழட்டும். அப்போ தான் நம்மளுக்கு தெரிய வரும் அவங்க வந்து கல்ச்சரில் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களோட ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. நம்ம எதுவுமே கொடுக்க மாட்டோம், பட் ஆனால் அவங்க ஒழுங்காக இருக்கணும் அப்படின்றதுல அர்த்தமில்லாத பாயிண்டாக தான் எனக்கு தெரியுது. தாங்கள் இவ்வாறு மாறியவர்கள் இல்லை, இது எங்களுக்கு விதிக்கப்பட்டது என்று ஓரின சேர்க்கையாளர்கள் கூறினாலும் இது சுற்றுச்சூழலாலும் மன ரீதியாகவும் ஏற்பட்ட மாற்றங்களே என்று கூறுகின்றனர் மனநல மருத்துவர்கள். ஒரு பெண்ணாகவே அழகான ஆண்களை வந்து எல்லாரும் ஒரு பெண் பெண் அப்படிங்கிற மாதிரி ஒரு மற்ற ஆண்கள் அவங்களை கிண்டல் செய்வதும், அவங்களை கட்டி பிடித்துக் கொள்வதும், அவங்களை முத்தமிடுவதும் இதெல்லாம் நடக்கும். அப்போ அவருக்கு வந்து இடையில ஒரு
ஒரு நல்ல ஒரு மஸ்குலைன் ஆணை பார்க்கும்போது இவர் கொஞ்சம் அட்மையர் பண்ணுவார். பட் அதை செக்ஷுவல் லவ்வாக அதை பில்டப் பண்ணி கொண்டு போகும்போது தான், அது ஒரு ரொமான்டிக் லவ்வாக பாவிக்கும் போது தான் இதில் தப்பு வருது. அப்படி ரொமான்டிக் லவ்வாக தோணுனால் கூட அதை வந்து நம்ம வந்து சைக்கலாஜிக்கலாக கரெக்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பிரெயின்லேயே இருக்குது, ஹோமோசெக்ஷுவலிசம் வந்து பிரெயின்லேயே இருக்குது, லெஸ்பியன்லேயே இருக்குது, இந்தந்த பிரெயின் அமைப்பு வந்து இப்படி தான் இருப்பாங்க, இல்லை இந்த ஹார்மோனல் லெவல் இப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இப்படி தான் ஆகும்ன்ட்டு இன்னும் ஒரு ஸ்டடியும் இல்லை, சயின்டிஃபிக் ப்ரூஃப் கிடையாது. இந்த பிரெயின் அமைப்பில் இவங்களுக்கு வந்து இவங்க மேலே தான் ஆசை வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னும் நமக்கு கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம சுற்றுப்புற சூழ்நிலைனாலும் அவங்க வளர்க்கப்பட்ட விதத்தினாலுமே தான் தன்னுடைய ஆசைகள் அப்படி வருதே ஒழிய, அப்படி அவங்க வந்து ஒரு ஹோமோசெக்ஷுவல் லெஸ்பியன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்தாலுமே அது வந்து இட் இஸ் அ டெம்பரரி பாசிங் ஒரு விஷயமா தான் அதை நம்ம பார்க்கணுமே ஒழிய அதுக்கு மேலே சீரியஸ் இது கொடுக்கக்கூடாது. தமிழக தலைநகர் சென்னையில் ஓரண சேர்க்கையாளர்கள் இப்போதெல்லாம் அதிகரித்து விட்டார்கள். முன்பெல்லாம் முகத்தையே காட்ட மறுத்த இவர்கள் இப்போது கண்களை மட்டுமே மறைத்துக் கொண்டு பேச தொடங்கிவிட்டனர். ஆண்டுக்கு ஒரு முறை சென்னையில் கூடி ஒரு கெட் டுகெதரையும் இவர்கள் நடத்தி வருகிறார்கள். இந்தியாவில் வேகமாக பெருகி வரும் இந்த பழக்கம் மாபெரும் கலாச்சார சீர்கேடாக கருதப்பட்டாலும் ஒரு தனி மனிதனின் உரிமையையும் உணர்வையும் மதிப்பது அவசியம் என்பதை நாம் நிச்சயம் சிந்திக்க வேண்டும். உலகளவில் மிகவும் மதிக்கப்படும் இந்திய நாட்டின் கலாச்சாரம் களங்கம் அடைய தொடங்கிவிட்டதாக பலர் கூறினாலும் இதை கலாச்சார சீர்கேடாக கருதாமல் கலாச்சார மாற்றமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே ஓரின சேர்க்கையாளர்களின் கோரிக்கை. இதை ஆதரிப்பவர்களின் எதிர்பார்ப்பு.